हाय फ्रेंड्स वेलकम टू अरुण कीर्तना व्लॉग इनकी நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா க்ரீமியா எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை நான் வேக வச்சு எடுத்துக்கறேங்க பாஸ்தா வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு எண்ணெயும் போட்டு வேக வச்சு பச்சை தண்ணில அலசி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு panல பட்டர் விட்டு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் குட்டி குட்டியா நறுக்கிட்டேங்க இதெல்லாம் ஆப்ஷனல் தான் போடணும்னா போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நான் இன்னைக்கு போட்டுருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் மைதா எடுத்துருந்தேன் அதையும் போட்டு கட்டி சேராம கிண்டிட்டு அதுக்கு அப்புறம் 1 டம்ளர் பால் எடுத்துர்க்கேங்க அதையும் போட்டு மைதா நல்லா கட்டி சேர்ந்ததெல்லாம் எடுத்து விட்டுலாங்க நல்லா கலர்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருக்கேன் இது சீஸ் வந்து கியூபா கட் பண்ணிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் சீஸ் போடாமயே பண்ணலாம் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பாஸ்தாவே போட்டு நல்லா கிளறிக்கலாங்க அதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பாஸ்தாலயே உப்பு போட்டுருக்கோம்ல அதனால இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனா உப்பு போட்டு இது பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் பாஸ்தா ரெடி சர்வ் பண்ணலாம் இங்க பாருங்க எவ்வளவு க்ரீமியா இருக்குன்னு உண்மையா வேற லெவல் டேஸ்டா இருக்கும்